ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. முடிச்சு விட்டாச்சு. ஆக்சுவலி அண்ணன் பதவி ஏற்றாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அண்ணன் சிஎம் ஆனதை பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா அண்ணன் சிஎம் ஆகியாச்சு. ஆக்சுவலி இது ஒரு பயங்கரமான கூஸ்பம் மூமெண்ட்ஸா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அண்ணன் வந்ததுலேருந்து தான் இந்த பொலிட்டிக்கல் மேலேயே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் நமக்கெல்லாம் தெரியாதுல்ல யார் யாரையும் என்னென்ன பண்ணுறாங்க இதுன்ட்டு. ஒரு பொலிட்டிக்கல் பற்றின நாலேஜ் இருக்காது. பட் ஒரு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அண்ணன் வந்த பிறகுதான் எல்லாத்துக்கும் பொலிட்டிக்கல் பற்றின ஒரு அவேர்னஸோ இல்லை அதை பற்றின தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வமோ எல்லாத்துக்குமே வந்தது. கடந்த இந்த கட்சியில் இந்த 2 கட்சி தான் மாற்றி மாற்றி பண்ணிட்டு ஒரு ஆட்சி அமைச்சிட்டு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைமுறைக்கான ஒரு ஆட்சியாக இப்போ வந்து நம்ம அண்ணனோட ஆட்சி டிவிக்கு வெற்றி பெற்றிருக்கு. ஒரு மாதிரி இது எப்படி சொல்றது, இது நடக்குமான்றது ஆரம்பத்தில் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது நானுமே யோசிச்சிருந்தேன். பட் இந்த தேர்தலில் வராது, நெக்ஸ்ட் தேர்தலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அண்ணன் இப்போ முறையாக உங்கள் முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷனில் நின்று ஃபர்ஸ்ட் டைம் முதலமைச்சராக இருக்காரு. இது ஒரு மாதிரி கூஸ்பன் மூமெண்ட்ஸாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க அத்தனை தமிழ் மக்களுக்கும் விஜய் நேசிக்கிறா அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பல போராட்டம், சில அவமானங்கள், ஏகப்பட்ட கட்சி பூசல்கள், அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இவங்க மூலியமாக இவங்க ஆட்சிக்கு வராங்க, இவங்க மூலியமாக இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஒத்துக்கிறேன், பெரும்பான்மை இல்லை தான். பட் என்னன்னா அண்ணா தான் முதல்வர். நீ என்ன வேணா சொல்லி என்ன வேணா பேசிக்க, அண்ணா தான் முதல்வர். என்னால் முதல்வரும் ஆகிட்டாரு. ஒரு 4-5 நாளாக ஃபுல்லாக டிவி நியூஸ் சேனல் இதை பார்க்க, நல்லா நியூஸ் சேனல் பார்க்குற ஆளே கிடையாது. எங்கள் அப்பா பார்க்கும்போது சாப்பிடும்போது உட்காந்தும்போது பார்ப்பாரு, அப்போ உட்காந்து பார்க்குற ஆள். என்ன ஒரு 4 நாளாக நியூஸ் சேனல் கூட உட்கார வச்சுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்க நிறையா பேர். ஃபைனலாக அண்ணன் ஜெயிச்சாச்சு. ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருக்குது. நிம்மதியாக நீங்கள் நைட்டு தூங்குவோம் கண்டிப்பாக. அவர் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமா என்ன இதுன்ட்டு. பட் ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அதுவும் இல்லாமல் அண்ணன் வந்து ஒரு 2010-11 ஒரு மாதிரி இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இப்போதைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, வரும்போது கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்துட்டாரு. இது வந்து என்ன மாதிரி இருக்கிற பல யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக நீ ஒன்று குறிக்கோளோட வச்சு அதுக்காக நீ கண்டிப்பாக உழைச்சினா கண்டிப்பாக அது ஒன்று அதுக்கான ஒரு இடத்த நீ கண்டிப்பாக போய் அடைவேன்றது வந்து ஒரு அண்ணன் மூலியமா நிரூபணமாக இருக்குது. இது மூலியமாகவே நிறைய பேர் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக அடுத்து அவங்க லைஃப்பில் பண்ண வேண்டிய கோலு அதெல்லாம் நோக்கி அச்சீவ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. நானுமே எடுப்பேன். இனிமேல் நானுமே இந்த வீடியோ போடுறது கொண்டு எல்லாமே கன்சிஸ்டண்டாக இனிமேல் பண்ணலான்னு இருக்கேன். நடக்கிறது நடக்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அண்ணனை மாதிரி கண்டிப்பாக ஜெயிப்போம். அண்ணன் முதலமைச்சரவனே கையில் கட்ட 3 முக்கியமான ஃபஸ்ட்டு சயின்ஸ் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் மின் கட்டணம் வந்து ஃப்ரீ. 2வது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 3வது போதைப் பொருள் தடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை இருக்குமோ அதுவும் சட்டப்படி இப்போதைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க.
இன்ஃபேக்ட் இன்னும் மகளிருக்கு உதவித்தொகை அடியுது. எங்கள் அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன்டா மகளிர் உதவித்தொகைலாம் போடுவாங்களா அப்படின்ட்டு. அது எல்லாருக்குமே இருக்கிறதா. போன ஆட்சியில் 1000 ரூபாய் போட்டிருந்தாங்க, இவரோட ஆட்சியில் 2500 சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி நடக்கிற இது வரைக்கும் நம்ம 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்களே, இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்க. அதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு ஃபைனலாக அண்ணன் அதுக்கான நடவடிக்கையும் எடுப்பாருன்னு நம்பிக்கையோட இருப்போம். அவ்வளோதான், வந்தாச்சு. ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக எல்லாரும் இன்னைக்கு ஃபுல்லாக வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே அண்ணனோட நியூஸ் தான் போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு மாதிரி சரியில்லை, ஹாப்பியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு தலைமுறையினருக்கான ஒரு மாற்றமே சொல்லலாம். ஏன்னா இந்த கட்சி இதை விட்டு 2 மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்ததால ஒரு அடுத்த 5 வருஷம் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே ஒரு அடித்தட்டு மக்கள்ல இருந்து கொஞ்சம் பெரும்பான்மையான மக்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா இருக்கும்னு நம்புவோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, பார்ப்போம். நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.